பேசு. உடனே பேசக்கூடாது யாராவது சொல்லுவாள் அந்த உலகத்தில் பூலகத்தில். இந்த முடியை கொண்டு போய் நாங்கள் தள்ளி போட்டுவா. ஏங்க ரொம்ப நாளாவே ஒரு அக்கா கேட்டு கிடக்காது, பான்மதி நீ வைக்கிற ஒட்டு முடியை எப்படி பின்னுறது எனக்கு சொல்லுண்டு. நானும் சரி இதெல்லாம வீடியோவை போடுறது கொடுமைப்போ அப்படின்னு போடுறதே இல்லை. அப்புறம் சொல்லியிருந்தாவே நான் ஊர் திருவிழா வருது பான்மதிட்டு. சரி ஊர் திருவிழா வர்றதுன்னா கண்டிப்பாக வந்து வச்சு காட்டிடுவோம். பாவம் நம்மளோட சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒடியாங்க நான் இன்றைக்கி தலையை சீவி ஒட்டு முடி எப்படி வைக்கிறது வச்சு காட்ட போகிறேன். அந்த அக்காவுக்காக தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஆமாம் நான் கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பிட்டேன்? கிளம்பிட்டேன். இதை வருங்க, இதான் என் ஹேர் ஸ்டைல். இந்த ஸ்டைல் நல்லா இல்லைன்னு ரொம்ப பேர் சொல்கிறீங்க. என்ன வாங்க என்னமோ நான் போடுறதேன். ஒருத்தவங்க கேட்டிருக்காருல்ல, கேட்க வந்துடும் நண்டு அறிவா அம்பிட்டு கேள்வி. என்னாம போடுறதானே மம்மியா. மம்மி கும்மின்னுக்கிட்டு அம்மான்னு சொல்லிடி நண்டே. என்ன மம்மி கும்மி அம்மான்னு சொல்ல மாட்டியோ? என்ன பதிலக்கானா? ஏன் அம்மான்னு சொல்ல மாட்டேன்ற? மம்மி யார் உனக்கு மம்மி சொல்லுச்சு? நாங்களாம் சொல்லலையே மம்மின்னு சொல்லுண்டு. எங்க ஏத்தா ஜூஸ் குடிச்சாலும் பதில் சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலாம். சொல்லு, நீ பதில் சொன்னாத்தே நல்லா சொல்றியா. உலகமே உன்னையத்தை நம்பி கிடக்கு. சொல்லுண்டா சொல்லாது. பேசாண்டு இருந்தோம்னா அவரா பேசுவார். ஏன் மம்மின்னு சொன்னேன்டே? நான் என்னைக்கு உனக்கு மம்மி சொல்லி கொடுத்தேன்? இது என்னடா கொடுமையா இருக்கு. எங்கம்மாவே நான் மம்மின்னு சொல்றது. மம்மி அம்மிண்டு மானாங்கனே ப்ராடு பேசிடுச்சு நண்டு. இன்னைக்கு தான் நண்டு ப்ராடு பேசிடுச்சு. ப்ராடு பேசாமல் இருக்க முடியும். இது வேற விலை வருமே. ஒழுங்கா சிலைய வைங்க. அங்கிட்டு போ. ஒழுங்கா இது மாறாப்பே மரியாதைய மானம் காத்துரு. எதுக்கு ஒதுங்கி வேற? நீ பாட்டுக்கு ஒதுங்கி வந்துடுவ. என்னையை திட்டுவாங்க கமெண்ட் பாக்ஸில். மாறாப்பு விலகுது. மானங்கட்ட மாறாப்பே. மானத்தை மாற விலகி வராது. குத்தப்பறேன் வாழ. இங்கிட்டு காட்டல, பின்னாடி காட்டல. இந்தா இதான் என் பின்னல். இப்படி பின்னி என்னோட சைடாக இருக்க மாதிரி இருக்கு. சைடாக இருக்குச்சா? இல்லை இப்படி பின்னி ஒரு 50 ரூபாய்க்கு தீபாவளிக்கு வாங்கின கிளிப்பு, 3ஆவது வருஷம் தீபாவளிக்கு வாங்கின கிளிப்பு. அதை இப்படி மாட்டிட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த முடி இருக்கா. இப்போ பேசாத நண்டு, தயவுசெய்து அங்கிட்டு போனண்டு. பேச சொல்லையில் பேச மாட்டேன்ட்டேன். இப்போ வந்து உம்மாண்டு வருவேன். போ அப்படி அடுப்பை கலப்பாரு. இந்த இருக்கா இதே நம்ம முடி. இதே டூப்ளிகேட்டுக்கார முடி. இது டூப்ளிகேட் முடி. இந்த முடி ஒரு லைனை கட் பண்ணிடுவேன், 2 லைன் தான் வச்சுக்கிடுவேன். ஏன்டா ஒட்டு முடிட்டு யாருக்கும் கண்டுபிடிக்க கூடாதுல்ல. அதுக்காக ஒட்டு முடிட்டு யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு உலகத்துக்கே காட்டிக்கிட்டு பின்ற ஒரே ஆள் நான் தான். இதெல்லாம் நான் எங்கேயோ போய் சொல்ல, சரித்திரத்தில் எழுதணும்யா. சே ஒட்டு முடிட்டு கண்டுபிடிக்க கூடாதுன்ட்டு உலகத்துக்கே காட்டுது முடியுமா. இதே மாதிரி 2 முடியை கொஞ்சம் முன்ன எடுத்து கொடுங்கக்கா. அதுக்கப்புறம் 2 முடி எடுத்துக்கோங்க. பின்னி காட்டுறோம்டா வராதே கழுது. கடவுளே நல்லபடியாக வந்துடலாம். டென்ஷன் பண்ணாமல் வந்துடுங்க கடவுளே. அதில் இந்த ஒரு பகுதியை இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி அமுக்கி நம்ம கையாலேயே பிடிச்சிக்கணும். யாரும் நம்மளுக்கு தேவையில்லை. தன் கையே தனக்குது. எதுக்குமே தெரியாத கழுது எதே மேக்கப்புக்கு ஆள் கூப்பிட்டு, தலை குண்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டு, சேலை கட்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டு தெரியும். நம்மளுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னிட வேண்டியது. இதே மாதிரி 2 முடியை வச்சு நல்லா அமுக்கி நல்லா இப்படி எடுத்துக்கணும். இப்படி பண்ணிட்டோம்டா அமுக்கி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தொங்குது பாருங்க, இந்த தொங்குறதுலேருந்து கொஞ்சம் முடிய இப்படி எடுக்கணும். எடுத்து விடுக்கணும். எடுத்து விடுச்சோம் சிக்கு படுத்துற பாரியா.
என்னத்த அதெல்லாம் எதையுமே எடுத்துட முடியாது. நீ இப்போதைக்கு பேசாம இருந்துட்டு ஆமா சொல்லிட்டு நீ இட பேச்சு பேச வருவ. நீ பேசாம மட்டும் இரு. நண்டு வேலையை பார்க்க வருவ. அப்பப்ப நான் பேச சொல்றப்ப பேச மாட்டேன்ட்டேன். இன்ன வரைக்கும் கேட்டேன் கேள்வி. மம்மின்னு ஏன் சொன்னேன்னு கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்னு நான் தூசு குடிக்கிறேன்ட்டேன். இப்போ வந்துட்டு கூட வந்துட்டு 2 பீஸ் எடுத்து கொடுங்கன்னா எந்த 2 பீஸு? லிப்ஸ்டிக் எங்கே இருக்குது? எல்லா லிப்ஸ்டிக்கையும் போட்டு உடச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அதை ஒட்டிக்கிட்டு நான் தேப்ப விட வைக்கிறேன். அதை எடுத்து கொடுவோம். முதல்ல ஊரை செக்கச்சவே இருக்கு போதும். என்ன ஒரு அழுகு விடுங்க. இந்த மாதிரி முடி எடுத்து பின்னிக்கிறதுங்க கேக்கா கத்தியலா கை வலிச்சு போயிடும். இதில் சீமாப்பா வேற இடையில இருந்துக்கிட்டு கிண்டல் அடிப்பார். அப்போலாம் மூச்சு முட்டும் கோவம் தாங்க முடியாமல் வரும். இருந்தாலும் வச்சுக்கிறது அவ்வளோதான். இந்த முடியை தூக்கி போட்டேன்னா அவ்வளோதான். நம்ம ஒரிஜினல் முடியாயிரும். இந்த வந்துச்சா வேர்த்து கொட்டுது மக்களே. குளிச்சாலும் வெறுக்குது, குளிக்கலைட்டாலும் வெறுக்குது. இந்த வானம் இருக்க வானம் சதி பண்ணுது. நல்லா காட்டேன். நீ இல்லைங்க அப்படி கீழே வரைக்கும் இறக்கி கட்ட மக்கள் பார்க்கட்டிய முடியும். பார்த்துக்கிட்டீங்களா ஒரிஜினல் எல்லாம்? இதே மாதிரி சீவ வேண்டியது. இப்படி சீவி நம்ம ஒரிஜினல் முடியாவே நினச்சி இப்படி சிக்கு எடுக்க வேண்டியது. இப்போ யார் முடிய சிக்கு எடுக்கிறேன்? ஏன் முடிய நம்ம ஒரிஜினல் முடியாவே நினச்சிக்கிற வேண்டியது. உங்களுக்கு தான் இருக்கிற முடியை வச்சு பின்னக்கூடாதா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆசைவேன் நல்லா பூ வச்சு ஜம்முண்டு நகை போட்டு ஜம்முண்டு தலையை சீவி அப்படி போகிறப்ப நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கை இருக்கும். இருக்கிறதே நம்ம தாண்டா அழகு அப்படின்ட்டு நம்மளே அழகுபடுத்திக்கிறோம். எல்லா நாளும் வடையை சுடுறோன்றதுக்காக பொண்டக்கார முனியமாகவே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் விசேஷம்னா கிளம்பிடும். இப்போ மாமியார் வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பிட்டு மாமியார் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா ஒரிஜினல் முடியாயிடுச்சா? நல்லா காட்டுறேன். கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் இப்படி காட்டுப்புச்சான். அப்படிதான் கேமரா இப்படி காட்டிட்டியா? ஒரிஜினல் முடியாயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் முடிக்குள்ள இந்த முடியை தெரியாமல் வச்சு பின்ன போகிறோம். மக்கள் யாருக்கும் தெரியாமல் நல்லா கேட்டுக்கிறோம்னா தெரியாமல் இதுதான் தெரியாமல் பண்ணுறது. இந்த முடியை பாதி எடுத்துக்கணும் கொஞ்சமாக. இந்த 2 முடி தான் வச்சுருக்கோம். அந்த 2 முடியில் கொஞ்சம் முடி எடுத்து இதை சிக்கலாமல் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு முடி இருக்குல்ல அதையும் ஊட மட்டும் நிறைய முடி விட்டுவிட்டு இந்த உரமும் டூப்ளிகேட் முடி ஊட மட்டும் நம்ம ஒரிஜினல் முடி வந்துச்சா? இப்போ இதை தூக்கி இதில் பின்னிடணும். இப்படி பின்னுறப்ப அந்த கருப்பு காம்பு தெரியாமல் பின்னணும். அடர்த்தியானது இப்படி. அதுக்கப்புறம் இப்படி பின்னல் உங்களுக்கு தெரியும்ல. பார்த்தீங்களா? தெரியாது. இப்போ வந்து நல்லா எப்பவும் போல பின்னல் பண்ணுவோம்ல அதே மாதிரி பின்னல் இருந்தேன். என் முடியும் ஓரளவுக்கு கூட இருக்கிறதுனால அதாவது கணந்தே அதிகம் இல்லை, ஒல்லியாக இருக்குது. மற்றபடி வளர்த்தி ஓரளவுக்கு இதோட வரும். அதனால் லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். அப்படி வராட்டாலும் இதில் கொஞ்சம் முடி அப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி கொஞ்சமாக அப்படி இதில் கொஞ்சம் நடுக்கி எடுத்து அப்படியே பண்ணிடலாம். இவ்வளவுதே நல்லா வந்துருச்சு இந்த வட்டம். அன்னைக்கு ஒரு நாள் பின்னிட்டு கேமராவை ஆன் பண்ணவே இல்லை. சிறுடாடு சிரிச்சு உருளை வாசிக்கிறது மக்கா. நம்மளை பார்த்து சிரிக்க வந்து எங்கடி கிளிப்பை காணா. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிளிப்பை போட்டுற வேண்டியது. கிளிப்பை போட்டுட்டு இந்த முடியலை பூரா அப்படி அகற்றி விட வேண்டியது. அப்போத்தான் இன்னும் கொஞ்சம் பார்வையாக பக்காவாக தெரியும். டெக்னிக் வேலை பார்க்குறதுல முடிஞ்ச முடியாது யாரும். கட்டுறி நல்லா கட்டுறி கிட்ட வந்து கட்டுறி. ஐயோ இந்த முடியை இழுத்துட்டு நான் போயிட்டேன் மக்களே. லூஸாக இருக்கு. சரி விடுங்க, நம்மளே இழுத்து பண்ண முடியாது. மணி ஆயிடுச்சு. முளைப்பாரியை தூக்கிடுவாங்க. நான் இங்கே மேக்கப் போட்டு போகிறது. இந்த முடியை மட்டும் கொஞ்சம் நல்லா இழுத்து இப்படி பண்ணியிருக்கேன். என்ன தெரியுதா பூஜா? எதுவும் தெரியுதா? தெரியலை. நல்லா கிட்ட கட்டு க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்களா? முடி வச்சு பின்னு அடையாளமே இல்லாமல் போயிடும். அடையாளம் ஏதாச்சும் இருக்கா? எந்த அடையாளமும் தெரியாது. முடிக்காரி முடியம்மா. இப்போ மேக்கப் பண்ணலாமா? முருகா கொஞ்ச நேரத்துக்கு மூஞ்சிக்க கூலிங்க வைங்க முருகா, என்னால் தாங்க முடியல. இந்த மாறாப்பு வேற மல்லு கட்டுது. ஒழுங்கா இருக்குதுல்ல இழு அப்படி இருக்கு. ஒழுங்கா இருக்கு. சரியா? இதை நம்ம க்ரீமு ஓயாமல் காட்டேன். 99 ரூபாய் முட்டாதே.
எல்லாரும் போடலாம். கருப்பாக இருக்கிற ஓட்டாதே நல்லாயிருக்கும். ஆனால் வெயிலில் போக முடியாது. போட்டு வெயிலில் போனோம்னா உருகிரும். உருகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே காந்த ஆரம்பிச்சு என்னென்னமோ நடக்கும். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டு மஞ்சள் குடிக்கிற முனியம்மாவுக்கு இதே மேக்கப். இன்னைக்கு நகையெல்லாம் கம்மியாக தெரியும். போதுமா? போதும். திருவிழாவில் ரொம்ப போட்டு போடணும். அம்மா ஊருக்கு போயிடுறதே நிறைய போடணும். பிறந்த ஊருக்கு போயிடுறதே இருக்கிறது பூரா ஒத்த நகைலாம் போட்டு போகணும்னு நினைப்பேன். ஏண்டு எழுங்க, அங்கே தான் நம்ம பெருமை தெரியணும், அருமை தெரியணும். மற்ற இடத்துக்கெல்லாம் அவ்வளோவா போட்டு போக மாட்டேன். கொஞ்சமாத்தையும் போட்டு போய் பாதி போட்டு போக மாட்டேன். பாதி தான் போடுவேன், மீதியெல்லாம் போட மாட்டேன். எல்லாத்தையுமே நாங்கள் வீட்டில் வச்சுக்கிற மாட்டோம். லாக்கரில் கொண்டு வச்சுருது. பேங்க்கில் போடலாம். ஏதாவது முக்கியமான விசேஷம்னா எடுத்துகிட்டு வருவார். இல்லைன்னா இருக்கிறத போடு, கொஞ்சோன்னு போடுவார். இதான் பவுடர். என்ன இந்த பவுடர் வச்சவங்க லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கலந்துச்சிக்கலாடி. அடியே நண்டு, அந்த ஆள் பவுடர் எடுத்துகிட்டு வா. செட்டு பவுடரை மேலே இருக்கா. நீ போகாது பூச்சா, நீ எடுத்துட்டு வா, நான் பிடிச்சிக்கிறேன். முளப்பாரியை தூக்கிட்டாங்களாம்ல, அத்தை போன அடிச்சிச்சுல. வாங்க வேகமாண்டு, நீ இப்போத்தே மேக்கப் விடுறியே, அப்பண்டா விடிஞ்சிருப்படியே எப்படின்னு. கொஞ்சமாக பவுடர், ஜெட்டு பவுடர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெட்டு பவுடர் வந்து பார்த்துங்க, இந்த பவுடர் வந்து பார்த்துங்க வேர்க்க வேர்க்க அப்படியே வாசம் அடிக்கும். வேர்க்கையில் தான் வாசம் அடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போவும் தேவைப்படுற பஞ்சு பொட்டு ஒரு பஞ்சு பொட்டை தூக்கி அப்படி வச்சிட வேண்டியது. வச்சாச்சு. அதுக்கப்புறம் கல் போட்டங்கடி, கல் போட்டு வாங்கிட்டு வந்தேனே. கல் போட்டு வைக்க ஆசை, ஆனால் அந்த கல் போட்டுலாம் பசை ஒழுங்காக இருக்காது. அதனால இடையிலேயே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். அதுக்காக அந்த பொட்டை நான் நம்ப மாட்டேன். கீழே ஒரு இந்த பொட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த பஞ்சு பொட்டை வச்சு இந்த கல் பொட்டை வச்சிருவேன். இப்போ கல் பொட்டு கீழே விழுந்தாலும் பஞ்சு பொட்டு காப்பாற்றிடும். அப்படித்தான் டெக்னிக்கு. அதுக்கப்புறம் என்ன, குங்குமம் அம்பர் வாங்கி வச்சு இந்த பிள்ளை அந்த அம்பரை என்ன வந்துச்சுன்னே தெரியல எனக்கு. இந்த இருக்குது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு அதை எடுத்து அம்பரை தொட்டு வைப்போம். என் கையிலெல்லாம் கூப்பிட்டுட்டு கிடக்கு. அத்தையே சீக்கிரம் வாங்க, அத்தையே சீக்கிரம் வாங்கது. இந்த வந்துக்கிட்டே இருக்கத்தே, மேக்கப்பு போட்டு கொடுக்கத்தே இருக்கிட்டு. நம்ம பாரம்பரியமான குங்குமத்தை இப்படி வச்சிடணும். வச்சாச்சா? நல்லா வச்சாச்சா? நல்லா வச்சாச்சு. ஐயோ கோடை இருக்க மாதிரி இருக்கு பூஜா இல்லையா? அவளுக்கு வேர்க்கு தான் பூச்சுக்கு. நீங்கள் மேக்கப் போடுறீங்க, எனக்கு வேர்க்குதம்மா அப்படின்னு கிடக்கு. அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் வைக்கணும்ல. சந்தனம் வச்சாத்தே நம்மளுக்கு பிடிக்கும். மங்களகரமாக நண்டு வா, என்ன மாதிரி பேசு. நல்லா இருக்கா அம்மாவுக்கு மேக்கப்பு, ஏதாவது சொல்லு. சரி சரி சொல்லலை. வாடா வாடா வாடா. என் மகளை போக வந்துருச்சு பாஸ். வாங்க வாங்க. எங்க லிப்டிக் வாங்கிட்டு வந்து 10 ரூபா லிப்டிக் வாங்கிட்டு வந்தாலும் உடச்சிட்டாளுங்க. இது போடத்தே இதுக்கிட்டே இருந்துடுறேன். எனக்கு கண்ணில் மேக்கப் பாருங்க. அங்கே நண்டை காட்டுறீங்க வேறு தர மேக்கப் பாருங்க. போதும், ரொம்ப கட்டிடாத. கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். எப்படின்னு கேட்டாலும் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறேன். லிப்டிக்கே இல்லைங்க. சரி இந்த போய் போடு போ. ஒரு லிப்டிக் வாங்கி கேடுறாளுகள் எங்க. உனக்கெல்லாம் இதுக்கு லிப்டிக்குன்றா ஒருத்தி பார்த்தீங்களா? சரி போங்க. இங்கே இதை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சு அதையும் உடச்சி போட்டிருக்காங்க. கப்பு மவளுவ ஒன்று வாங்கி கேடுறாளுகள். நான் ஊர் தேசத்துக்கு போகிறதுக்கு மேக்கப் போடுறதோட சரி அப்படியே கண்டு. நீ ஜாயிண்ட் வந்த சந்தையில் எங்கே அந்த இது இப்படி இந்த பவுடர்லாம் எடுவேன். அந்த பவுடர் நான் போட்டுக்கிறேன் கண்ணில். ஐசைடு எடுல இந்த பாருங்க, ஐசைடு இருக்குது. ஐசைடு போட்டு ஓடியாங்க. என்ன இவ்வளோக்கு ஐசைடு போட்டு போடுங்களா? நம்மளோட உள்ளத நம்மளும் போடலாம். எல்லாரும் 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம், நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். ஐசைடு ஐஷேடோ இல்லம்மா, ஐஷேடோ. ஆமாம், இதுக்கு பேர் இப்போ சொல்கிறதே ரொம்ப முக்கியம். பேரை இப்போ தப்பாக சொல்லிட்டா முனியம்மாவை சிற பிடிக்க போகிறாங்க. போங்கடி. ஐஷேடு இப்படிலாம் கிளம்பி கூத்தாட போய்கிட்டு இருக்கு மாமியா ஊருக்கு. போதுமா சங்கிலி? இருங்க, ஒரே ஒரு நெக்லஸ் மாலை மட்டும் எடுத்துருக்கோம். ரோஸ் ஆயிட்டு ரோஸு. இது என்ன ரோஸு? இது என்ன பேஷன்?
மாலை பூ தாங்க போய் எனக்கு கனகாமரம் வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. மேக்கப்பு எப்படி? மேக்கப் நல்லா இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? இருங்க வரேன், மாலையை போட்டு காட்டுறேன். இது போடுவோமா? அப்பவே சொன்னேன் ஏங்க, எடுக்கையிலேயே எல்லாம் வச்சு எடுத்துருங்க. எங்கள் வீட்டுக்காரரு அப்புறமா வந்து எடுப்போம். அந்த இது கொக்கி வைக்கிறது எடுப்போம். இப்போதைக்கு காசு கம்மியாக இருக்குண்டாரு. கடைசியில் பாருங்கள், எடுத்து 4-5 வருஷம் ஆச்சு, இன்னும் அதுக்கு கொக்கி வாங்கி போட முடியலை. அதனால் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்போ நகை எடுக்க போனாலும் சரி, அந்த கொக்கியோடு வாங்கிட்டு வந்துருங்க. இன்னொரு நாள் வந்து வாங்கிட்டு வருவோம், இன்னொரு நாளைக்கு போய் போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பிஸ்கொத்து. ஏன் கேளுங்க, அதெல்லாம் வேஸ்ட். இன்னொரு நாளைக்கெல்லாம் போய் போடவே மாட்டோம், அதே உண்மை. இன்னொரு நாளைக்கு போய் எடுக்கிறதுக்கு போகிறதே, போய் மாத்துறதே இல்லைங்க. நல்லா இருக்கா? என்னது தூக்கிட்டு வருது? ஏன் ஒழுங்க கடை? இந்த செம்பு தண்ணியை குடுண்டுவா தாடி. இந்தா என்னை வேலை ஏவிக்கிட்டே இருப்பா. நடு சாமத்தில் இதுங்க பட்டி. நண்டு பண்ணுற அட்டகாசம் இருக்கு பாருங்க, தாங்க முடியாத அட்டகாசம் மக்களே. வேகாத வெயில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதில் டீ கேட்குறான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரே மாட்டேன். திரிக்கிட்டு போகுது. என்னவா? நேரம் இருப்பியா? என்ன சொல்கிற? திரிக்கிட்டே போகுது. என்னவா அந்த நெக்லஸுக்கு? ரொம்ப வெக்கமாக இருக்கமா என் கழுத்தில் எடுக்கிறது? ஏண்டி என்னப்பா அந்த நெக்லஸ் சொல்ல வருது? மாலை இங்கே வருச்சா? இப்படி திருவினா என்னவா இருக்கும்? என்ன செய்யணும்? எதுவும் போ, மாலை இதை மாற்றி கட்டிக்கிட்டு திருகாமல் இருந்தவங்க நல்லாயிருக்கும். திருகுது இது இன்னும் திருகு. அப்படியாங்க, இந்த திருகுறதே எனக்கு பிடிக்கலைங்க. எதுக்கு திருகுதுன்னு தெரியல. திருகாளி செயின் இருக்கும். எப்படி நேரம் காட்டுதா? போதுமா? சங்கிலாம் போதும். என்ன ரொம்ப போடக்கூடாது. போதும். 1 2 3 4 போட்டிருக்கேன். போதும். மிச்சம் ஆட்டி மீனா கொனட்டி மீனா. இது எத்தனை சவரன் இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்பா கரெக்டாக எத்தனை பேர் சொல்கிறீங்க? கணிப்பு நானும் சில பேருடைய நகையை கணிச்சே சொல்லிடுவேங்க. அதேமாதிரி யாருக்கெல்லாம் முனிமா மாதிரி கணிப்பு திறமை இருக்குன்னு பார்ப்போம். இது எத்தனை பவுண்டு கணிச்சு சொல்லணும். கூட யாராவது கவரிங்கன்னு எழுதுனீங்கன்னா மண்டையில் ஓங்கி நறுக்குன்னு கொட்டிடுவேன். ரத்தம் பிரிச்சுன்னு தெரிக்கிற மாதிரி. ஏன்னு கேளுங்க, கவரிங்கு தங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாம சில பேர் கவரிங்கி அப்படின்னு தங்கத்தை பார்த்தா தானே கவரிங் எது தங்கம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். நல்லா பாருங்க, நல்ல தங்கம் புழங்கினவங்களுக்கு பூரா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ பக்கத்தில் கட்டே எத்தனை பவுன் அப்படின்றத சொல்லுங்க. நல்லா கட்டினியா? அளப்புறதே உண்மையிலேயே இதுக்கு பேர் தான் அளப்பல் ராணி. நல்லா இருக்கா? ஸ்டாண்டப் இருங்க வரேன் எப்படி இருக்குண்டு. இதுதான் என்னோட மொத்த மேக்கப். பூ தான் வைக்கல, பூ போகையிலே வாங்கி வச்சுக்கிறேன் சிந்தாமணியில். இப்படி கடை எங்கள் அம்மா அடிக்கடி தூக்கி விட்டே தெரியும். அப்படி இருங்க, பேக் சைட் அல்டாப்பு ராணி பில்டாப்பா கிளம்பிருச்சு. அல்டாப்பு ராணி என்னட்டு தெரியுது அடி. இதில் இந்த வட்டம் முன்னதில் அந்த இதுந்தா இந்த தெரியுதுல, நல்லா வச்சு பண்ணல. சரி போயிட்டு வா. எல்லாரும் லைக் போடுங்க. முனியம்மா மேக்கப் போட்டு காட்டினதுக்கு லைக் போடுறீங்க. முனியம்மா மேக்கப் பேர் எல்லாரும் மேக்கப் போட்டுக்கிறீங்க. ஆமாம், கிராமத்தில் வளர்ந்துருந்தாலும் சேலை கட்டுறது, சட்டை போடுறது நல்லா கட்டுதான். சேலை கட்டுறதெல்லாம் எல்லாமே வந்து நானே தான். எதை யாருக்கிட்டையும் கற்றுக்கறல. எனக்கு தெரிஞ்சதை கட்டிக்கிட்டு நம்ம கிட்ட நான் சூப்பர்னு போயிடுவேன். போயிட்டு வரா. லைக் போடுங்க. நல்லா இருக்கா? நீ சொல்லிட்டு ஒரு தடவை நல்லா இருக்காண்டா. அவங்க சொல்கிறது நல்லா இருக்கா? நெக்லஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன ரொம்ப வருஷமாச்சு, அடகு கடையிலே கிடந்துச்சு. அதே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன எனக்கு என் தங்கச்சி ஒரே மாடல் எடுத்தோம். இங்கே இப்படி பிறண்டா எப்படி மக்களே? பிறழுது என்னத்துதான்? சரி கட் பண்ணுறீங்க.